ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நீங்கள் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஆனில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஐஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சாங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும், அதை நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். நார்மலாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு பாதியிலே போயிடும். அதனால் டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் பார்ட் போயிடலாமா? ஸோ அது பொறுத்தளவு ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளிங்க் கேக்ஸ்டன் பர்சனல் யூஸ் அப்படிங்கிற ஃபாண்ட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஃபாண்ட்டு தான். உங்களுக்கு தேவையான சைஸை வச்சுக்கோங்க. கலர் வந்து ஒயிட் கலர் கொடுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ லிரிக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே தெரியுது, அதனால் நம்ம கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கலாம். ஸோ ஒரு 48, 56 இதுவே கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நான் கரெக்டாக ஒரு 48 மட்டும் கொடுத்துக்குங்க. ஓகே, கொடுத்தாச்சா? ஸோ அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு ஸோ லாஸ்ட் வரையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு லிரிக்ஸ்லையும் போயிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எஃபெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கூட நம்ம மாறிக்கும், அது பிரச்சனை கிடையாது. அதனால் கரெக்டாக மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனையும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு லிரிக்ஸாக எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இல்லை டெக்ஸ்ட்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஸ்கேல் அவுட்டு. ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரேண்டம் ஆர்டரை ஆஃப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி 10 இருக்கும், அதை கரெக்டாக 0 ஆக்கி விட்ருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 0ன்னு டைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மாற்றலாம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். மேலே ரேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 அனிமேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்காங்க. இல்லை டிஃபால்ட்டாக அப்படியே விட்றாந்தாலும் விட்டுறலாம். இது வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ டியூரேஷனில் நமக்கு அந்த இது லெட்டர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தான். ஸோ இதுக்கப்புறம் அகைன் பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் மேட் மாஸ்க் கீழே வைப் அப்படின்ட்டுருக்கா, அதில் ட்ரான்சிஷன் அவுட் ரைட் அப்படின்ட்டுருக்கா ஃபஸ்ட் எஃபெக்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க, அது எண்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். ஆனால் இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கா, அதனால் இந்த ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வைப்பில், ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. ஒரு 10 to 20 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இன்னும் இன்னுமே ஃபுல்லாக நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலை. இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதுதான் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில், ஸோ அதுக்கப்புறம் எண்டுக்கு முன்னாடி எண்டில் இந்த மாதிரி ஒரு 4 அனிமேஷனுக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ வந்துட்டு 512 இருக்கா, அதை அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு 1000 வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 2, 3 எந்த சேஞ்ச் பண்ண வேணால் லாஸ்ட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கிராஃபில் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது மேனிட்ரி கிடையாது, வேணும்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லிரிக்ஸ் இங்கிட்ட ஒரு சைடில் போகுது, இந்த சைட்லேயும் போகுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு மெத்தடு தான். ஸோ அந்த ஸ்கேல் ஆப்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பக்கத்தில் அனிமேஷன் கே வச்சு ஃபஸ்ட் அனிமேஷன் கே மட்டும் நேராக இருக்க மாதிரி லைட்டாக சைடில் மூவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அப்படியே நேராக வந்துட்டு போகும். இதே மாதிரி தான் எண்டுக்கும். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணேன், அப்போக்கி இந்த ப்ராப்ளம் வரல. ஸோ அதனால் நான் எக்ஸ்எம்எல் ஃபைலாக தரேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி இதில் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபெக்ட் அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே போதும், அந்த எஃபெக்ட் நமக்கு ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இமேஜ். ஸோ இமேஜ் எப்போதும் போல் ஆட் பண்ணிவிட்டு ஃபில் கம்பர்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜை லாஸ்ட்டோட எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை அந்த லிரிக்ஸுக்கு கீழே அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
சிம்பிளான எஃபெக்ட் தான். இதை டியூரேஷன் பொறுத்து இந்த வேல்யூலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கங்க, இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அவனோட அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் எண்டில், இந்த மாதிரி ஒரு 3 அனிமேஷன் கீ கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே விட்ருங்க. அதுக்கு மேலே ரொட்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் மிடில் வச்சோம்ல, அங்கே ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டில். ஸோ இப்போ மிடில் அனிமேஷனுக்கு வந்து -5 கொடுங்க. ஸோ அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்களோ அதோட வேல்யூ கொடுங்க. நான் -5 கொடுத்துருக்கேன், இதில் +5 கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இமேஜ் டியூரேஷன் கம்மியாக இருக்கனால அப்படி இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரே இமேஜ், இந்த ஒரே எஃபெக்ட் தான் லாஸ்ட் வரையும் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணும்போது மேலேயும் கீழே பிளாக் கலர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ அந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர்லாம் ஹைட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து அது எல்லா வீடியோ வந்துடும். பை கைஸ்.